எப்படி ராஞ்சனா அட்ராங்கிரே ஒரு ரொமான்டிக் ட்ராஜடி இன்டென்ஸ் இமோஷனல் டிராமாவா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் கொடுக்க பார்த்துருக்காங்க. தனுஷ் அண்ட் கிருத்தி சேனனோட பேர் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த படத்துல. குந்தன் ஃப்ரெண்ட் முராரி வேற இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. ராஞ்சனா பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. அப்பா சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆச்சு, லவ்வர் சென்டிமெண்ட்டும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் சாங்குமே படத்துக்கு தேவைப்படுற அளவுல இருந்துச்சு. படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் படத்துல கொஞ்சம் டிராமா ரொம்பவே அதிகமா இருக்கும், ரியலிசம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஒன்று தானே தவிர மற்றபடி படம் நல்லா இருக்கும். ராஞ்சனா அட்ராங்கிரே உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்குங்க. ஏன்னா இந்த 3 படமுமே ஒரே ஸ்டைல் தான், ஒரே மாதிரி அப்ரோச் தான். அங்கங்க சில சினிமேட்டிக் மொமெண்ட்ஸும் நிறையவே இருக்கு, அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்க தியேட்டருக்கு போய் பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல மாட்டேன், பட் வொர்த் டு வாட்ச் தாங்க. ஃபீல் குட் டிராமா, தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கும், ஆனந்த் எல் ராய் நெரேட்டிவ் ஸ்டைல் நல்லா இருக்கும், ஏஆர் ரஹ்மானோட இசை காவியம் வேற. ஸோ படத்தை பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். சொல்ல முடியாதுங்க, இந்த படம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகவும் செய்யலாம். உங்களுக்கு தனுஷ் பிடிக்கும்னா, தனுஷோட ஆக்டிங் பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பா போய் ஒரு வாட்டி பார்க்கலாம்.